நீங்கள் திரும்ப திரும்ப அதிகாரத்தில் பங்கு எனக்கு 25 சீட்டு வேணும் 35 சீட்டு வேணும்னா அது வேற பாலிடிக்ஸ். அதை எப்படி அவங்க இன்னொன்று நீங்கள் இதை அலோவ் பண்ணிங்கன்னா நாளைக்கு மற்ற கட்சிகள் கேட்பான். ஏன்னாக்கான 2021 விசிகா, மதிமுக, சிபிஐ, சிபிஎம் எல்லாருக்கும் தலா 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. இப்போ ஒரு கட்சிக்கு 25ன்ற பேர் வருதுன்னா மொத்தத்தையும் கொடுத்துட்டு திமுக 50 சீட்டு வாங்கி உட்காரணும். இல்லை அப்படியே கணக்கு பண்ணால் கூட விசிகா 25னா காங்கிரஸ் எவ்வளோ கேட்பாங்க? காங்கிரஸுக்கு 25 வாங்கினவனுக்கு 6 சீட்டு வாங்கணும்னு 25னா 25 சீட்டு வாங்கணும்னு எவ்வளோ? 6 மடங்கு. அப்போ திமுக கட்சியில் 30 சீட்டு தான் மிஞ்சும். மொத்தமாக எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. சிபிஐ சிபிஎம்க்கு எவ்வளோ வரும்? அவங்களுக்கு 25. 6 சீட் வாங்கினவங்களாம் 25னா காங்கிரஸுக்கு 25க்கு 6 மடங்குன்னா அவனுக்கு 150. கூட்டி கட்சி அதுவே 234 மேலே போகுது. மைனஸில் போகுது. திமுக நிற்க வேண்டாம். திமுக மைனஸில் தான் போகுது. மைனஸில் தான் போகுதுன்னா திமுக எங்கேருந்து நிற்கணும்? வெளியிலேருந்து திமுக ஆதரவு கொடுக்கணும். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கணும். ஐக்கிய குஜரால் தேவேகவுடா கவர்மெண்ட்டுக்கு காங்கிரஸ் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்ததில்ல. அந்த மாதிரி 26 எலெக்ஷனில் எல்லாருக்கும் அவங்கவுங்க கேட்குற சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தலைமையிலான திமுக கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு. ஆனா ஒரு கருத்து சார், வன்னியரசு அவர்கள் திமுகவிடம் 25 தொகுதிகளை கேட்போன்னு அவர் சொல்லல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதியை கேட்கணும். சட்டமன்றத்தில் 25 எம்எல்ஏ. நல்ல பாயிண்ட். இது யாருக்கிட்ட? ட்ரம்ப் கிட்ட கேட்குறீங்களா? அமெரிக்கா அதிபர் எடப்பாடி கிட்ட கூட இருக்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட 25 சீட்டு கேட்டோன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். ஏங்க மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை. இப்போ அந்த பதில் தான் வரும். நாங்கள் திமுக கிட்ட கேட்கல அப்படின்வாங்க. ஜென்ரலாக கேட்டோம். நாங்கள் ஜென்ரலாக யாருக்கிட்டே கேட்குறோம். கேட்க வேண்டியவங்ககிட்ட கேட்குறோம். உங்களுக்கு என்னங்க வந்து அப்புறம் ரொம்ப பேசுனீங்கன்னா நம்மளை சனாதன சக்தின்றாங்க. ஜென்ரலாக ரயில்வே ஸ்டேஷனில் கேட்டு நீங்கள் ரொம்ப கேட்டிங்கன்னா என் ஆர்வியர் நண்பர் வன்னியரசு என்ன சொல்லுவார், தலைவா இதெல்லாம் என்ன பேச்சு, நீங்கள்லாம் சனாதன சக்தி ஆகிட்டீங்க, தேவையா நமக்கு இல்லை. இது ரொம்ப நாள் இந்த நாடகம் ஓடாதுங்க. இவங்க திமுகவுக்கு இம்சை கொடுக்குறாங்க. திமுகவில் சொல்லிட்டாங்க போகிறதுனா போங்கன்ட்டாங்க. வெளியிலையும் போகாமல் உள்ளேயே வந்துட்டு ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் மற்ற கட்சிகளையும் அவங்க உசுப்பிக்கின்னு இருக்காங்கன்னு தான் தோணுது.